வீடியோவில் ஹவு டு கிரியேட் பிளாக்கர், ஒரு கூகுள் பிளாக்கர் வந்து எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. இதில் வந்து பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். BLOGGER பிளாக்கர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், www.blocker.com. ஸோ இந்த பிளாக்கரில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதுமானது. ஒரு ஜிமெயில் ஐடி கீழே நீங்கள் வந்து 100 பிளாக் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ www.blocker.com. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக ஒரு ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து டாப் ரைட் கார்னரில் வந்து சைன்இன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கேட்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து கிரியேட் யுவர் பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்ட்டும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசரில் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஜிமெயில் கீழே இந்த பிளாக் வந்து கிரியேட் பண்ணணுமோ அந்த ஜிமெயிலை நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஒருவேளை உங்களுடைய ப்ரௌசரில் மல்டிபிள் ஐடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ எந்த ஜிமெயிலுக்கு கீழே நீங்கள் இந்த பிளாக் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜிமெயில் கீழே நான் வந்து என்னுடைய பிளாக்கரை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஐடி நான் வந்து இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த பிளாக் கிரியேட் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டைட்டில், இதுக்கு அடுத்து வந்து டிஸ்பிளே, தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கர் வந்து எந்த நேமில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இந்த பிளாக்கருக்கு நான் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். தென் அதுக்கடுத்து கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய பிளாக்கர் வந்து என்ன அட்ரஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் எதுவும் கொடுக்காதீங்க, எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர் வித்தவுட் ஸ்பேஸ் வந்து கொடுங்க. ஸோ தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் சில நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எடுத்திருப்பாங்க இந்த பிளாக்கர்லேயே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுச்சு, எரர் மெசேஜ் வந்து காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு டெக்ஸ்ட் நீங்கள் வந்து போட்டுட்டு உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமைன் வந்து இந்த இடத்துல நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கரோட நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நேம் வந்து கேட்குது. ஸோ டிஸ்பிளே நேம் அப்படிங்கிறது வந்து ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நேம் வந்து கேட்கும். இந்த பிளாக்கர் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டும் ஓப்பன் பண்ணும் போதும் அந்த போஸ்ட்டோட டைட்டிலுக்கு கீழே அல்லது அந்த போஸ்ட்டோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நேம் வந்து காட்டும். ஸோ அந்த ஆத்தர் நேம் வந்து என்ன நேம் வந்து கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்குங்க. ஸோ நான் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய பிளாக்கர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த பிளாக்கரோட நேம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நியூ பிளாக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து மல்டிபிள் பிளாக்கரை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண பிளாக்கரோட டேஷ்போர்டு. இதனுடைய ஹோம் பேஜ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து வியூ பிளாக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நியூ டேப்பில் உங்களுக்கு உங்களுடைய பிளாக்கர் வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி முடித்தோடனே கூகுளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இந்த டெம்ப்ளேட் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து பிளாக் வந்து கிரியேட் பண்ணணும்.